My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீட் ரிசல்ட் வந்தோடனே சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டெசிஷனுக்கும் ஒரு விலை இருக்குது, ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் சில லட்சங்களை உங்கள்கிட்ட இருந்து பறித்து விடும். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கிடைத்து நீங்கள் சேராமல் போகிறீங்க, வேண்டான்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டியாக 10 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டையும் அவங்களே திரும்பி வச்சுக்குவாங்க, திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதைத்தான் நம்ம டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைச்சாலும் சரி, அல்லது ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எதுவாக இருந்தாலும் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸுங்கிறது காமன். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ்னால் என்ன, யாருக்கு இது வரும், அண்ட் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்டில் போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெடிக்கல் செலெக்ஷனுடைய அஃபிஷியல் ப்ராஸ்பெக்டஸை பார்க்குறோம். இந்த ப்ராஸ்பெக்டஸில் 23rd சீரியல் நம்பரில் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதை தான் பெனால்ட்டின்னு சொல்லுவோம். The candidates who wish to discontinue the course after the permanent resignation date in round 2. ஓகேங்களா, ரவுண்ட் 2ல் ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணுறதுனா ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டை தாண்டி ரிசைன் பண்ணாலோ அல்லது அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ரிசைன் பண்ணாலும் யூ ஷுட் பே த டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 10 லட்ச ரூபா, ருபீஸ் 10 lakh ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை மீன்ஸ் ஆஃப் டிடி எடுத்து நீங்கள் கொடுக்கணும். இது யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்து நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா, அல்லது சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு. அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இஃப் அ கேண்டிடேட் இஸ் அலாட்டட் அ சீட் இன் ரவுண்ட் 3 ஆர் ஸ்ட்ரே ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் அல்லது ஃபோர்த் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் அண்ட் டஸ் நாட் ஜாயின் த கோர்ஸ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம், ரிப்போர்ட்டிங்க்கு டைம் கொடுப்பாங்கல்ல, அந்த டைமுக்குள்ளே ஜாயினே பண்ணாமல் சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு 10 லட்ச ரூபா பெனால்ட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த கேண்டிடேட் ஹேஸ் டு பே த டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் ஆஃப் 10 lakh rupees பை மீன்ஸ் ஆஃப் டிடி அப்படின்னு சொல்லி டிமாண்ட் டிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். அண்ட் அகைன் இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, எனக்கு பிடிஎஸ் கிடைக்குது ஃபஸ்ட் இயரில், இந்த வருஷம் பிடிஎஸ் கிடைக்குது, பிடிஎஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அடுத்த வருஷம் நீட் எழுதி அதற்கப்புறம் நான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணிடலாமா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்களும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல 25வது சீரியல் நம்பரில் டிஸ்கண்டினியூவேஷன் ஆஃப்டர் அட்மிஷன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நம்மளுடைய என்எம்சியும் சரி, டிஜிஹெச்எஸும் சரி, அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருவாங்க அட்மிஷனுக்கு. அந்த டேட் வரைக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும், கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அட்மிஷன் இஸ் ஓவர். அந்த அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரோ, செகண்ட் இயரோ, தேர்ட் இயரோ, வேறு எந்த டைம்லையும் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வேண்டாம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் வேண்டான்னு நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் அகைன் யூ ஷுட் பே த சம் ஆஃப் ருபீஸ் 10 lakh ஆஸ் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கிளாஸ் 23ல் போட்டபடி நீங்கள் வந்து 10 lakh rupees டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸாக கொடுக்கணும். அண்ட் அகைன் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே ஒரு டிசிப்ளின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஒரு அனெக்ஷரை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இது மேண்டேட்டரி ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ். இந்த டிசிப்ளின் டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுக்காதவங்களுடைய அட்மிஷனே கேன்சல் ஆகிடும், அட்மிஷனே நடக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். தேர்ட் ரவுண்டில் ஒரு சீட்டை வேண்டான்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறான ஒரு முடிவாக இருக்கும். அப்போ தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங், தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சாலும் சரி, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்கள்ல, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தவறு இல்லாமல் பண்ணணும். உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கலைன்னா அதை ஆட் பண்ணாதீங்க. மற்ற மாணவர்கள் சேர்ந்துட்டு போயிடுவாங்க. சேர்ந்துட்டு அந்த காலேஜ் ரிசல்ட் வந்து அலாட்மெண்ட்டெல்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொன்னால் 10 லட்ச ரூபா கட்டணும். நீங்கள் கட்டின டெபாசிட் அமௌண்ட் போயிடும், நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் லாஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வந்து விளையாடலாம், நீங்கள் வந்து யோசித்து பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் மிஸ்பா அகாடமி வந்து நிறைய கடந்த பல ஆண்டுகளாக நம்ம வந்து மாணவர்கள், பெற்றோர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் இஃப் யூ நீட் சச் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவை, நான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிஸ்பா அகாடமியினுடைய நீட் கம்பேனியன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9514
24475 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு இன்கேஸ் இஃப் யூ விஷ் நீங்கள் வந்து தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் எந்த விதமான தவறும் இல்லாமல் ஸ்மூத்தான ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்த்தலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.